வணக்கம் மக்களே, உங்கள் பனையேரி. இன்றைக்கி என்ன பனையை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெண் பனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். பின்னாடி தெரியும், இந்த பனை வந்து பெண் பனை தான். இந்த மற்ற பனையோட பெண் பனையில் என்ன யூஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நொங்கு வந்து நம்ம சாப்பிட்லாம். அப்புறம் வந்து பனங்காய் கிடைக்கும். அது போக புதிய பனைகள் வளர்க்கறதுக்கு உருவான பனங்கொட்டையை வந்து இந்த பெண் பனையிலேருந்து மட்டும்தான் கிடைக்கும். இந்த பெண் பனை இல்லைன்னா பனைகள் வந்து அடுத்து வளர முடியாது. இருக்கிற பனையோட சேர்த்து அவ்வளோதான் முடிஞ்சிடும். கொசுக்கடி இல்லாமல் நிம்மதியாக பெண் பனையோட முக்கிய பயனே இதுதான், அடுத்தடுத்த பனையை உருவாக்குறது. அதுலேருந்து தான் நம்ம கிழங்கு பிடிங்கி சாப்பிட்றோம், தவணை இந்த மாதிரி எல்லாமே அதுலேருந்து தான் சாப்பிட்றோம். பாருங்கள், அந்த பனையை பாருங்கள். இந்த நொங்கு காய்க்கிற பனை தான் நம்ம வந்து பெண் பனைன்னு சொல்லுவோம். இதில் பூரா பனங்காய் எல்லாமே கீழே விழுந்துருச்சு. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், பனங்காய் கிடக்கும். ஓகே மக்களே, இந்த பெண் பனையோட முழு விவரம் தெரியணும், இதை ஏன் பெண் பனை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரியணும்னு நினச்சிங்கன்னா பெண் பனைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு முழு விவரத்தையும் எடுத்து உங்களுக்கு ஒரு தனி வீடியோவை போடுறேன். நன்றி.